இது கெட்ட வார்த்தை பேசுகிறாங்களே, அது என்னென்னா ஆபாச பேச்சு. நம்ம ஆபாசம் படம் பார்க்குறதுல ஒரு ஆர்வம் இருக்குல்ல சிலருக்கு, பெரும்பாலானவங்களுக்கு ஆர்வம் இருக்குது ஆபாச படம் பார்க்குறதுல. அந்த ஆபாச படம் பார்க்குறதுல உள்ள ஆர்வம் இருக்குல்ல, அதுதான் இந்த கெட்ட வார்த்தை பேசுகிறது. கெட்ட வார்த்தை பேசுகிறதுங்கிறது வந்து சினிமாலாம் இப்போ தானே வந்தது. சினிமா வந்து இப்போ ஒரு 100 வருஷம் தான். ஆபாச படங்கிறதுலாம் இப்போ தான் மக்கள் மத்தியில் ரொம்ப சகஜமான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. ஆபாச படம் இல்லாத அந்த சினிமா, டிவி, தேட்டர்லலாம் முதல்லலாம் ஆபாச படம் முன்னாடி காட்டுவாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி அது லைட்டாக பிட்டு காட்டுவாங்க. அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடிலாம் கூட சினிமா தேட்டரில் பார்க்க முடியாது. அதுக்கு முன்னாடி டிவியெல்லாம் அதிகமாக வராத காலங்களில் ஆபாச படம் ஒன்று இருக்கிறதே நிறைவேற்று தெரியாது. அப்படியெல்லாம் ஒரு நடைமுறையே கிடையாது. ஆபாச படம் என்கிற ஒரு செக்ஸு வீடியோஸ், அதெல்லாம் வந்து அப்படி ஒரு நடைமுறையே இல்லாத காலகட்டம் இருந்துச்சு. சரி, அப்போ மக்கள் அப்படி ஆபாச வீடியோங்கிறது வந்து ஆபாச சினிமா, செக்ஸ் வீடியோஸ்லாம் வர்றதற்கு முன்பு அப்போ மக்கள் எப்படி அந்த தேவையை பூர்த்தி செய்தார்? அது ஒரு தேவையாக இருந்திருக்கு. வன்முறை வழியில் வாழ்கிற மக்களுக்கு ஆபாசம் என்பது ஒரு தேவையாக இருக்குது. வன்முறை உணர்ச்சி ஏற்படுத்துவதற்காக. ஏன்னா இந்த உலகம் கடினமானது, இந்த உலகம் ஆபத்து நிறைந்தது, அழிவுகள் நிறைந்தது. அதை எதிர்கொள்வதற்கு நாம் நம்மை வன்மையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம மென்மையெல்லாம் இருந்தால் முடியாது. ஏகப்பட்ட சண்டைகள், பக்கத்து தெரு சண்டைகள், சாதி சண்டைகள், குடும்பத்துக்குள்ளே சண்டைகள், அடிதடி சண்டைகள், இப்படி அப்புறம் நாட்டுக்கு இடையே போர் நடக்கிறது. கடந்த காலங்களில் ஒரே போர்க்காலம்தான். அடிக்கடி போர் நடக்கும். அப்போ நீங்கள் மென்மையாலாம் இருக்க முடியாது. அப்போ நீங்கள் வன்மையானவர்களாக இருக்கணும். ஏன்னா வர்றவங்க நீங்கள் மென்மையானவங்கன்னு உங்களை விட மாட்டாங்க, உங்களையும் கொன்றுருவாங்க. எதிரி நாட்டு வீரர்கள் வராங்க, அப்போ அவங்க வந்து உங்களையும் வீழ்த்திட்டு போயிடுவாங்க, கொன்னுட்டு போயிடுவாங்க. அப்போ நீங்கள் வன்மையாக தான் இருக்கணும். வன்மை தான் கடந்த காலங்களையும் சரி பாதுகாப்பு. இந்த காலத்துலேயும் உங்களுக்கு அதுதான் பாதுகாப்பாக இருக்குது. வன்முறை தான் உங்களுக்கு பாதுகாப்பு. நீங்கள் மென்மையானவர், நான் வந்து அகிம்சை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது கடந்த காலத்துக்கெல்லாம் ஏற்புடையது கிடையாது. வீட்டுக்கு ஒருத்தர் சண்டை போட வந்தே ஆகணும். எதிர் நாட்டு வீரர்கள் வந்து வேணும்னே வம்புக்கு வருவாங்க. வம்புக்கு வந்து நம்ம கூட சண்டை போடுவாங்க. அப்போ வீட்டுக்கு ஒருத்தர் போயே ஆகணும். நான் மென்மையானவர், நான் வந்து அகிம்சை, அன்பு அப்படி இப்படின்னு நம்ம சொன்னால் நம்மளெல்லாம் அதுக்காக அவங்க எதிர் நாட்டு வீரர்கள் நம்மளை விட மாட்டாங்க, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்கள் வன்மையானவர்களாக மாற வேண்டும். அதுக்கு அவங்க எப்படியெல்லாம் தங்களை வன்மையானவர்களாக மாற்றினார்கள் என்றால், இந்த ஒரு அந்த தானிய உணவு சாப்பிட்றது, ஆபாச பேச்சு, கெட்ட வார்த்தை பேசுகிறது. கெட்ட வார்த்தைகள் மக்கள் மத்தியில் எப்படி சகஜமாக இருக்குது. சென்னையிலலாம் ஒரு வார்த்தை வந்து ஆத்தாங்கிற வார்த்தைங்கிறது வந்து அதை கெட்ட வார்த்தையாக மாற்றி, அதெல்லாம் வந்து இந்த வன்முறை உணர்ச்சியை தூண்டுவதற்காக அவங்க அடிக்கடி அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஒரு வன்முறை உணர்ச்சி, ஒருத்தர் கோபத்தை ஏற்படுத்துவதற்காக. மாட்டுக்கு வந்து ஊசி வச்சு குத்திகிட்டே இருப்பாங்க. ஆணி இருந்த ஒரு குச்சி இருக்கும், அதுக்குள்ள முனையில் ஒரு ஆணி இருக்கும், அதை வச்சு மாட்டுக்கு குத்துவாங்க. எவ்வளோ ஒரு கொடுமை பார்த்தீங்களா? அது மாதிரி தான் வந்து ஒருத்தர்கிட்ட பேசும்போது அந்த வார்த்தையை வந்து இணைச்சி பேசும்போது ஆத்தாங்கிற அந்த இதை போட்டு அவங்க அந்த வார்த்தை அதை பயன்படுத்திகிட்டே இருப்பாங்க. பயன்படுத்தும்போது அது ஒருத்தரை குத்தி விட்டுக்கிட்டே இருக்கும். அது கோபம் வந்துக்கிட்டே இருக்கும். அம்மாவை சொன்னால் கோபம் வரும் அப்படிங்கிறது நல்லா கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. கோபப்படுத்திருக்கணும், அதாவது ஒருத்தரை வந்து சீண்டி விடணும். இப்போ வந்து சண்டை போட போவாங்கள்ல, குத்து சண்டை. அப்போ வந்து அந்த பயிற்சியாளர் என்ன பண்ணுவார், தன்னை சண்டை போடுகிற அந்த வீரரை வந்து என்ன பண்ணுவார், அடிப்பார். அடித்து நெஞ்சிலெல்லாம் அடித்து அந்த வெறியேற்றுவார். முகத்தில் கூட, கன்னத்தில் கூட அடித்து வெறியேற்றுவார். அது மாதிரி இந்த வன்முறை கலந்த அந்த வாழ்க்கை முறையில் வன்முறை என்பது அந்த தூண்டப்பட்டால் தான் அது வரும், இயற்கையாக வராது. இயற்கையாக மனுஷங்க மென்மையானவங்க. அப்போ தூண்டுவதற்கான ஒரு நடைமுறை தான் இந்த கெட்ட வார்த்தைங்கிறது. கெட்ட வார்த்தையை கலந்து பேசும்போது வன்முறை உணர்ச்சி நமக்கு தூண்டப்பட்டு கொண்டே இருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த ஆபாச படம் இன்றைக்கி பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்து ஆபாச படம் பார்க்குறாங்க. அது வந்து ஒரு வன்முறை உணர்ச்சியை தூண்டுவதற்காக தான் அதை பார்த்துட்ருக்காங்க. அது மாதிரி அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, கெட்ட வார்த்தை பேசுகிறது, கெட்ட வார்த்தைங்கிறது ஒரு ஆபாச பேச்சு. அது கோபத்தில் பேசினாலும் சரி, அவங்க கெட்ட வார்த்தை பேசுகிறாங்கன்னா அது ஆபாசமாக பேசுகிறார்கள் என்று பொருள். ஆபாச சினிமா பார்க்குற மாதிரி தான் இது. கெட்ட வார்த்தை பேசுகிறதுங்கிறது ஆபாச சினிமா பார்க்குற மாதிரி. ஆபாச சினிமா பார்த்தா உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படும், அது மாதிரி தான் கெட்ட வார்த்தை பேசினாலும், கெட்ட வார்த்தைகள் பேசினாலும் உங்களுக்கு அந்த வன்முறை உணர்ச்சி ஏற்படும். மனசு கெட்டு போயிடும். கெட்டுப்போனால் ஒரு மனசில் இருந்து தான் கெட்ட வார்த்தைகள் வரும். உணர்ச்சிகள் கெட்டு போச்சுன்னா கெட்ட வார்த்தைகள் வரும். ஆபாச சினிமா பார்த்தீங்கன்னா உங்கள் உணர்ச்சிகள் கெட்டு போயிடும். ஆபாசமாக பேசுகிறது, ஆபாச பேச்சு தான் கெட்ட வார்த்தைகள் என்பதை சரியாக புரிஞ்சுக்கணும். கெட்ட வார்த்தைன்னா என்ன, ஆபாசமாக பேசுகிறாங்க,
ஆபாசம்னா அது வந்து அந்த அந்த ஒரு ஒரு பாலியல் உறவை வந்து விலக்கி ஆபாச நோக்கத்தோடு பேசுவது என்று மட்டும் நினைத்து கொள்ளாதீர்கள். அந்த கெட்ட வார்த்தைகளை பேசி திட்டி சண்டை போடுறாங்க பாருங்கள், அது கூட ஆபாச பேச்சு தான். ஆபாசமாக சண்டை போடுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஆபாசமாக பேசுகிறார்கள், ஆபாசமாக பேசி சிரிக்கிறார்கள், ஆபாசமாக சண்டை போட்டுக்கொள்கிறார்கள். கெட்ட வார்த்தை பேசி சண்டை போடுறாங்கன்னா அது ஆபாச சண்டை அப்படின்னு தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதனால் கெட்ட வார்த்தைகள்னால் என்ன, அது ஆபாச பேச்சு, ஆபாச சண்டை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆபாச கோபம், ஆபாச உரையாடல் அப்படின்னு வச்சுக்கலாம். நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க அது மாதிரினா அது ஆபாச உரையாடல். கெட்ட வார்த்தை போட்டு சண்டை போட்டுக்கிறாங்கன்னா அது ஆபாச சண்டை அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கணும். எதுக்கு ஆபாசமாக பேசுகிறாங்க, அந்த ஆபாசமாக சண்டை போடுறாங்க? கோபத்தை ஏற்படுத்துறதுக்காக, கோபத்தை தூண்டி விடுறதுக்காக, வன்முறை கோபத்தை தூண்டி விடுவதற்காக ஆபாசமாக பேசுகிறாங்க. அப்படி பேசுனா அந்த எதிராளிக்கு கோபம் வரும். அப்போ எதிராளியும் பேசுவார், அப்போ இவருக்கு கோபம் வரும். பழிக்கு பழி அவரை கோபப்படுத்துவார். அவர் கெட்ட வார்த்தை போடுவார், அப்போ இவருக்கு கோபம் வரும். இவர் கெட்ட வார்த்தை போடும்போது அவருக்கு கோபம் வரும். அந்த ஆபாசம் என்பது எதற்காக அப்படி ஆபாசமாக பேசி சண்டை போடுறாங்கன்னா ஒரு கோபத்தை தூண்டுவதற்காக, ஒரு வெறியை தூண்டுவதற்காக. அப்போ ஆபாசத்தின் நோக்கங்கிறது அதுதான். அது மாதிரி ஆபாச மோகம் இருக்குல்ல, விபச்சார மோகம், இது எல்லாமே வந்து வன்முறை உணர்ச்சியை தூண்டுவதற்காக. இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வது கடினம், ரொம்ப கடினம், பிழைக்கிறது கடினம், உயிர் வாழ்கிறது கடினம். அதுக்காக ஒரு விழிப்போடு இருக்கணும், ரொம்ப மென்மையானவராக மாறிவிடக்கூடாது. அதனால் வன்முறை உணர்ச்சி நம்ம தூண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபாசமாக பேசுகிற ஒரு வழக்கம், விபச்சார மோகம், இதெல்லாம் அதுதான். மதுபானம் இருந்தது, சிகரெட் பிடிக்கிறது, இது எல்லாமே வன்முறை உணர்ச்சி தூண்டுவதற்காக கடைபிடிக்கிற ஒரு நடைமுறை. ஆபாசமாக பேசுகிறது இது எல்லாமே. அது மாதிரி நம்ம இந்த தானிய உணவுலாம் சாப்பிட்றோம்ல, அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இதெல்லாம் சாப்பிட்டா மாமிசம், மீன், முட்டை, உப்பு கலந்து சமைச்சு சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து வன்முறை உணர்ச்சியை தூண்டுறதுக்காக நாம் செய்யக்கூடிய ஒரு நடைமுறை. பல்வேறு நடைமுறைகளில் இதுவும் ஒன்று. முதன்மையான நடைமுறை இந்த தானிய உணவு, மாமிச உணவு, உப்பு கலந்து சமைக்கிற உணவு. இதை சாப்பிட்டா வன்முறை உணர்ச்சி நமக்கு தூண்டப்படும். அழிக்கணும், அடிமைப்படுத்தணும், சண்டை போடணும், சண்டை போடுவதற்காகவே உண்ணப்பட்ட உணவுகள் இது. கடந்த காலங்களில் மக்கள் சண்டை போட்டாங்கல்ல, போர்னு சொல்லிட்டு எல்லாம் கூட்டமாக இருந்தாங்க. அரசு இப்போ தமிழ்நாடுனா இன்றைக்கி ஒரு நாடாக இருக்குது. அன்றைக்கி தமிழ்நாடு வந்து பல ஆயிரம் நாடுகளாக இருந்திருக்கும். எப்போ தெரியுமா? 500 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடுங்கிறது ஒரு ஆயிரக்கணக்கான நாடுகளாக, சின்ன நாடுகளாக இருந்திருக்கும். இன்றைக்கி அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி தமிழ்நாடு ஒரு வட்டமும் ஒரு நாடு அப்படிங்கிற மாதிரி கூட இருந்திருக்கலாம். ஒவ்வொரு வட்டமும், ஒரு மாவட்டத்தை பல வட்டங்களாக பிரிக்கிறாங்கள்ல, ஒவ்வொரு வட்டமும் ஒரு நாடு அப்படின்னு அன்றைக்கி கடந்த காலங்களில் இருந்தது. அப்போது ஒரு வட்டத்துக்கு சுமூகமான உறவு இல்லைன்னா அடிக்கடி சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்கும். சண்டைகள் போடுவதற்காக அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, தானிய உணவு சாப்பிட்டாங்க. சண்டை தூண்டுகிற உணவுகளை சாப்பிட ஆரம்பித்தாங்க. நல்ல தானிய உணவு, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு, மாமிச உணவு, இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா சண்டை போடலாம், பிறரை அடிமைப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம், இழிவுபடுத்தலாம். அதற்கான உணவுகள் தான் இது. வன்முறை உணர்ச்சி தூண்டுவதற்கான உணவுகள் இது. அப்போ இது வந்து ஒரு ஆபாச உணவுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோம், ஆபாசமாக பேசுகிறது எதுக்காக பேசுகிறாங்க, அந்த வன்முறை உணர்ச்சியை தூண்டுவதற்காக, சண்டை போடுவதற்காக, சண்டை போட வேண்டும் என்பதை தூண்டுவதற்கான ஒரு பேச்சு தான் இந்த ஆபாச கெட்ட வார்த்தை பேசுகிறது. அதான் நம்ம ஆபாச பேச்சுன்னு சொல்கிறோம், ஆபாச சண்டை. அது மாதிரி இப்போ நம்ம இந்த உணவு, தானிய உணவு ஏன் சாப்பிட்றோம், நம்ம உடம்புல வன்முறை உணர்ச்சியை தூண்டுவதற்காக நம்ம இந்த தானிய உணவுகளை சாப்பிட்றோம். மாமிசம், மீன், முட்டை, பால் உணவுகளை, தயிர், மோர், வெண்ணெய், இதெல்லாம் சாப்பிட்றோம். உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றதுலாம் வன்முறை உணர்ச்சியை தூண்டுவதற்காக நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள். அப்படின்னா அப்போ இதை நம்ம ஆபாச உணவுன்னு தான் சொல்லணும். நாம் சாப்பிட்ற இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம், தயிர் சாதம், தயிர், மோர், வெண்ணெய், நெய், இதெல்லாம் மீன், முட்டை, பால், இது எல்லாமே இதெல்லாம் ஆபாச உணவு. வன்முறை உணர்ச்சியை தூண்டுவதற்காக மனுஷங்க சாப்பிடக்கூடிய ஒரு ஊக்க மருந்து. சமைச்சிட்டாலே அது மருந்தாக மாறிவிடும். பச்சையாக இருக்கிற வரைக்கும் தான் அது மருந்து, அது வந்து உணவு. பச்சையாக இருக்கிற வரைக்கும் தான் அது உணவு. அதை சமைச்சிட்டாலே அது மருந்தாக மாறிவிடும், ஊக்க மருந்தாக மாறிவிடும். இதெல்லாம் நம்ம சண்டை போடுவதற்கு தேவையான ஊக்க மருந்து. இந்த உலக வாழ்க்கையே சண்டை தான். இப்போ நம்ம மறைமுகமாக சண்டை போட்டுட்ருக்கோம். நம்ம இன்ஜினியர் ஆகிறது, டாக்டர் ஆகிறது, இதெல்லாம் எதுக்கு? விஞ்ஞானி ஆகிறது, ஆசிரியர் ஆகுது, கலெக்டர் ஆகுது, அரசியல் ஆகிறது, முதலமைச்சர் ஆகிறது. அப்படின்னா எதுக்கு? நான் யாருன்னு நிரூபித்து காட்டுறேன் பாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல, நான் யாருன்னு நிரூபித்து காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு சண்டை போடுவதற்காக இவர்கள் செய்து கொண்டு இருக்கிற வேலை தான் இது. அப்போ அந்த சண்டை போடுறதுக்கு நீ வந்து இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னா நீ அதுக்கு தகுந்த உணவு சாப்பிட்டா தான் உனக்கு அந்த வேலை நடக்கும்.
அந்த போர்க்குணம் உனக்கு வரும், அந்த சண்டை போடணுங்கிற எண்ணம் வரும். அப்போ தான் நீ ஜெயிக்கணும், நான் யார் நிரூபிக்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வு வரும். அதுக்கு தான் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றோம். உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டா அழிவு, உடம்புல நோய் வரும் அல்லது அழிவு வரும், பிறரை அழிக்கணுங்கிற எண்ணம் வரும். நம்ம உடம்பு அழிவு நோக்கி போகும்போது பிறரையும் நம்ம அழிவு நோக்கி தான் போகணும்னு நம்ம நினைப்போம். நாம் நல்லா இருந்தால் தான் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்போம். மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணுன்னா முதல்ல நாம் நல்லா இருக்கணும். அப்போ நம்மளே நாசமாக போகும்போது மற்றவங்களும் நாசமாக தான் போகணும் அப்படின்னு நினைப்போம். அப்போ அதுக்காக தான் இந்த உணவு உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளெல்லாம் சாப்பிட்டா நம்ம உடம்பு நாசமாக போயிடும். நம்ம உடம்பு நாசமாக போனால் மற்றவங்களும் நாசமாக தான் போகணும், நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைப்போம். அதுக்காக தான் இதை சாப்பிட்றது. இதெல்லாம் எதுக்கு சாப்பிட்றாங்க? பீடியில் சிகரெட்டு மதுபானம்லாம் எதுக்கு குடிக்கிறாங்க? அதை குடித்தாக்கா உங்களுக்கு உங்கள் உடம்பு அழிஞ்சு போகும். உங்கள் உடம்பு அழிஞ்சு போனால் மற்றவங்களும் அழிஞ்சு தான் போவாங்க. அப்போ மற்றவங்களை அழிக்கணுங்கிற எண்ணத்தை உனக்கு உருவாக்கணும், சண்டை போடணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா நீ அழிவை நோக்கி போ. அப்போவே உனக்கு மற்றவங்களோட சண்டை போடணுங்கிற எண்ணம் தான் வரும். நீ பாதுகாப்பான வழியில் போனால் மற்றவங்களோட உறவுமுறையை நீ ஏற்படுத்திப்ப. உன் வாழ்க்கையில் பாதுகாப்பு இருந்தால் மற்றவங்ககிட்டையும் நீ பாதுகாப்பாக பேசுவேன். நீ அழிவை நோக்கி போனால், நீ அழிவை நோக்கி போகிற உணவுகளை நீ சாப்பிட்ட அப்படின்னா அப்போது மற்றவங்களும் அழிவை நோக்கி போகணும் அப்படின்ட்டு மற்றவங்களையும் நீ சண்டைக்கு தான் எடுப்ப. சண்டை போடுவதற்கு உன்னை தூண்டுகிற உணவு தான், உனக்கு ஊக்கத்தை கொடுக்குற உணவு தான் இந்த தானிய உணவு, மாமிச உணவு எல்லாமே. சண்டை போடுவதற்கான பேச்சு தான் கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தைகளை ஏன் கலந்து பேசுகிறாங்க? அப்போ தான் ஒருத்தருடைய கோபத்தை தூண்ட முடியும், சண்டை போட முடியும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் சண்டை போடுகிற ஒரு வாழ்க்கை முறை. சண்டை போடுகிற ஒரு வாழ்க்கை முறை தான் இந்த இன்ஜினியர், டாக்டர் ஆகிறது, கலெக்டர் ஆகிறது. இது எல்லாமே சண்டை போடுகிற ஒரு மனப்பான்மையிலிருந்து உருவான ஒரு லட்சியங்கள். அதனால் அதுக்கு காரணம் அதுக்கு தேவையான உணவை தான் இவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு இது எல்லாமே சண்டை போடுவதற்கான ஊக்க மருந்து. இந்த வாழ்க்கை முறை எல்லாமே ஆடம்பரம், ஏற்றத்தாழ்வுகளை விரும்புகிறது. இப்போ ஏழை பணக்காரர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா சண்டை போடுவதற்கான ஊக்கம் கிடைக்கும். எல்லாருமே சமம் அப்படின்னா சண்டை போட மாட்டாங்க. எல்லாருமே சமம். பெண்களை ஏன் இழிவுபடுத்துகிறாங்க? பெண்களுடைய கோபத்தை தூண்டுறாங்க. பெண்களை இழிவுபடுத்துறது, அவகிட்ட எப்படி பேசுனா அவளுக்கு கோபம், அவளை அது இதுன்னு அது என்ன பண்ணுதுன்னு தெரில அப்படின்னா எதுக்கு பெண்களை அது இதுன்றாங்க? சில பெண்களை கூப்பிடும்போது சிலர் கூப்பிடுவாங்க, பெண்களை பற்றி குறிப்பிட்டு பேசும்போது அது இதுமாங்க. எதுக்கானா அப்போ தான் பெண்களுடைய கோபம் தூண்டப்படும், அப்போ தான் அவங்களுக்கு கோபம் வரும், அப்போ தான் சண்டை போடுவாங்க. அப்போ சண்டை போடுவதற்கான ஒரு பேச்சு முறை இது. அது பெண்களை அடிமைப்படுத்துறது, வேலைக்கு போக விடாமல் பண்ணுறது. அப்போ தான் அவங்க நல்லா சண்டை போடுவாங்க. வீட்டில் வீட்டை ஒரு போர்க்களமாக மாற்றிடுவாங்க பெண்கள். அதுவே அவங்களுக்கு சமத்துவம் கொடுத்து அவங்க வெளியே வேலைக்கு போயிட்டு வந்தால் அமைதியாக இருப்பாங்க. அப்போ நம்ம இந்த சண்டை போடுகிற உலகத்தில் விழிப்புணர்வோடு வாழ முடியாது. நமக்கு வன்முறை உணர்ச்சி தேவை, எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி பெண்களை அடிமைப்படுத்துவது. அந்த மாதிரி அது மாதிரி சாதியெல்லாம் எது கண்டுபிடிச்சாங்கன்னா சண்டை போடுவதற்கு சாதி மனப்பான்மை என்பது நல்ல உதவியாக இருக்கும். சாதி என்பது சண்டை போடுவதற்கு உதவியாக இருக்கும், சண்டைகளை உருவாக்கும். எப்போவுமே மனுஷங்கிட்ட ஒரு பகைமையை பாதுகாக்கும். அப்போ நல்ல விழிப்புணர்வோடு எப்பவும் ஒரு மனித வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். இது வன்முறை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை முறைங்கிறதுனால மனித வாழ்க்கையை சுவாரஸ்யமாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சாதி மதம் அப்படின்னு ஏழை பணக்காரங்க, படித்தவங்க, படிக்காதவங்க, இது போன்ற ஏற்றத்தாழ்வுகள் இது நல்ல மனுஷங்க ஒற்றுமையாக இல்லாமல் நாமெல்லாம் ஒன்றுங்கிற நினப்பு வரவிடாமல் பார்த்துக்கும். அதனால் சண்டை போடுவாங்க நல்லா. அப்போ மனித வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும், நல்லா பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி கடந்த காலம். இப்போ சினிமா வந்த பிறகு இந்த சண்டை போடுகிற அது எல்லாத்தையும் சினிமா பார்த்து மக்களுக்கு ஒரு வடிகால் உணர்வு, சண்டை போடணுங்கிற அந்த சண்டை போடுவதை வேடிக்கை பார்க்குற ஒரு உணர்வு அது சினிமா மூலமாக பூர்த்தி செய்யப்படுகிறது. அதனால் மக்கள் இன்றைக்கி சண்டை போடுறது கிடையாது. ஏன்னா மக்களை விட சினிமாவில் சூப்பராக சண்டை போடுறாங்க. அதனால் மக்கள் நம்மளை விட சூப்பராக எப்படி மக்கள் முன்னாடி பாடிக்கிட்டு இருந்தாங்க தாலாட்டு ஒப்பாரின்னு. இப்போ சினிமாவில் பாட்டு வந்தோடனே மக்கள் எப்படி வாயை மூடிக்கிட்டாங்க, நம்மளோட சூப்பராக சினிமாவில் பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி மக்கள் முன்னாடி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, தெருச்சண்டை, குழாயடி சண்டை, ஜாதி சண்டை, குடும்பத்துக்குள்ளே சண்டைன்னு அடிதடின்னு சொல்லி ஒரே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க, குடும்ப சண்டை அப்படின்னு. அப்புறம் இந்த சினிமான்னு வந்தப்போ, சீரியல் சினிமாலாம் வந்த பிறகு சினிமாவில் போடுற சண்டை மக்களுக்கு கவனத்தை ஈர்த்தது. அப்போ எல்லாம் சினிமா வேடிக்கை பார்க்கும்போது இவங்க சண்டை போடுறத கொஞ்சம் நிறுத்திட்டாங்க. சினிமா மூலமாக நமக்கு கிடைக்கிற நன்மைகள் இதெல்லாம், டிவி சீரியல் இதுலேருந்து கிடைக்கிற நன்மைகள் என்னென்னா, குடும்பங்களில் போடுற சண்டைகளை மறந்துட்டு மக்கள் சினிமாவில் காட்டுற சண்டைகளை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் மூலம் ஒரு அமைதி,
ஒரு கொஞ்ச காலத்துக்கு இவங்க சும்மா இப்போ குழந்தை அடம் பிடிக்குதுன்னா கையில் ஒரு மொபைல் ஃபோனை கொடுத்தா அடங்கிடும்ல, அது மாதிரி தான். மனுஷங்க கையில் சினிமாவை கொடுத்து இது சண்டை போடாதீங்கப்பா. கடந்த காலங்களில் சாதி சண்டை, கொலாயடி சண்டை, தெரு சண்டை, குடும்ப சண்டைன்னு ஒரே சண்டையாக போட்டுட்டு கிடந்தாங்க. அப்போ தான் சினிமா பாருங்கள், சண்டை போடாதீங்க, இந்த சினிமா பாருங்கள், அப்படி சீரியலை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கவனத்தை திருப்பணும்னா அதையே வேடிக்கை பார்த்து சண்டை போடுறதே மறந்துட்டானுங்க. இப்போ பேசுகிறதே மறந்துட்டாங்க மனுஷங்க. பேசணும்னு இல்லை, இப்போ தான் பேசவே மாட்டேங்கிறோம், நம்ம சினிமாவே பார்த்துட்ருக்குறோம், பேசுகிறத கூட மறந்துட்டாங்க. அதுதான் சினிமாவால் ஏற்பட்ட கெட்டது என்னென்னா, பேசுகிறத கூட மறந்துட்டாங்க. மனுஷங்களை பார்க்கணுங்கிற ஆசை கூட இல்லாமல் போச்சு. சினிமாவை தான் பார்க்கணுங்கிற ஆசை வந்துடுச்சு, டிவி தான் பார்க்கணுன்னு ஆசை வருதே தவிர மனுஷங்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இல்லாமல் போச்சு. மனுஷங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, அதாவது மனுஷங்களே மறந்துட்டாங்க. மனுஷங்க கூட சண்டை போடுறத மறந்துட்டாங்க, பேசுகிறத சிரிக்கிறது, ஆடுறது எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. நாம் என்ன நினச்சோம், சண்டை போடல, அப்பாடா சண்டை போடலப்பா அப்படின்னு தான் நினச்சோம். சண்டை போடுறதை நிறுத்திட்டாங்களே அப்படின்னு நினச்சோம். ஆனால் நீ பேசுகிறதே நிறுத்திட்டாங்க. பேசணுங்கிற ஆர்வமே வரல, சண்டை போடணுங்கிற ஆர்வமே சுத்தமாக இல்லை. அது மாதிரி இவங்களுக்கு பேசணுங்கிற ஆர்வமே இல்லை. அதுதான் சினிமாவால் நமக்கு ஏற்பட்ட தீமை அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி இப்போ